தமிழக சட்டசபை தேர்தல் 2026 வாக்குப்பதிவு குறித்தான மிக முக்கிய காணொளியாக இந்த காணொளி இருக்கப் போகின்றது. மேலும் எப்பொழுது தேர்தலுடைய ரிசல்ட், மேலும் எத்தனை மணிக்கு துவங்குகின்றது என்றெல்லாம் முக்கிய செய்திகளுடன் இன்றைய காணொளி வந்திருக்கின்றது. நீங்கள் நமது வலைவலிக்கு வருவது புதியதென்றால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். பெல் பட்டனை அழுத்துங்கள். வாருங்கள் காணொளிக்குள் செல்லலாம். தமிழக தேர்தல் 2026 மெகா செய்தி தொகுப்பு இது உங்களுக்காக. வரலாற்று சாதனை, தமிழக வரலாற்றிலேயே இல்லாத வகையில் 85.10% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. மேலும் தமிழ்நாட்டு வாக்காளர்கள் இந்த முறை மிக தெளிவாக கவனத்தோடு அனைத்து மக்களுமாக சேர்ந்து வாக்களித்ததன் விளைவுதான் இவ்வளவு வாக்கு சதவீதம். அதே நேரத்தில் எஸ்ஐஆர் குறித்தான தகவல்களும் உங்களுக்கு ஏற்கனவே வழங்கியிருக்கின்றேன். அதன் அடிப்படையிலும் வாக்கு சதவீதம் உயர்ந்திருக்கின்றது என்று கூற வேண்டும். மேலும் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய அளவிற்கு பங்கு வகித்த 4 பெரிய கட்சிகள் இங்கே இருக்கின்றன. அந்த 4 பெரும் கட்சிகளும் போட்டியிட்ட ஜனநாயக திருவிழா தான் இந்த தேர்தல். தமிழகத்தில் 234 தொகுதிகளிலும் விறுவிறுப்பாக நடந்து முடிந்த வாக்குப்பதிவு, வரலாற்று பதிவு. தமிழக வரலாற்றில் முதல் முறையாக 85% கடந்து பதிவான வாக்குகள். 4 முனை போட்டி. திமுக அதிமுக கூட்டணிகளுக்கு இடையேவும் சீமான் நாம் தமிழர் கட்சி மற்றும் விஜயின் தாவேகா கொடுத்த கடும் நெருக்கடியும் தான் இந்த தேர்தலின் ஒட்டுமொத்த செயல் என்று கூட கூறலாம். மாவட்ட நிலவரம். கரூர், தருமபுரி, நாமக்கல் மாவட்டங்களில் 90% வாக்குகளுக்கு மேல் பதிவாகி இருக்கின்றது. முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் வீட்டிலிருந்து வாக்களிக்கும் முறையில் சுமார் 5 லட்சம் பேர் தங்களது ஜனநாயக கடமையை ஆற்றியிருக்கின்றார்கள். புதிய வாக்காளர்கள் 18 20 வயதுடைய சுமார் 15 லட்சம் புதிய வாக்காளர்கள் இத்தேர்தலில் தலைவிதியை தீர்மானிக்கப் போகிறார்கள் என்றுதான் கூற வேண்டும். அந்த அளவிற்கு அவர்களும் வாக்களித்து இருக்கின்றார்கள். சீமான் நாம் தமிழர் கட்சி தனித்த பாதை அவர்கள் உருவாக்கி 4 முனை போட்டியை இந்த தேர்தலில் உருவாக்கி இருக்கின்றார்கள். 117 பெண்கள் 117 ஆண்கள் என்று மிக முக்கியமான ஒரு ரோலை சீமானுடைய நாம் தமிழர் கட்சி இந்த தேர்தலில் செய்திருக்கின்றது. திராவிட கட்சிகளின் வியூகம். திமுக கூட்டணியில் முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள் முன்வைத்து களம் கண்ட ஆளும் கட்சி மற்றும் அதிமுக கூட்டணி எடப்பாடி பழனிசாமி தலைமையில் விலைவாசி உயர்வு மற்றும் சட்ட ஒழுங்கை முன்வைத்து வாக்குகளை சேகரித்த எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி என்று கூற வேண்டும். புதிய வரவான தமிழக வெற்றி கழகம். விஜயின் தாக்கம். முதல் தேர்தலை சந்திக்கும் நடிகர் விஜய் இளைஞர்கள் மற்றும் பெண்கள் மத்தியில் ஏற்படுத்த தாக்கம் எந்த அளவுக்கு வாக்குகளாக மாறும் என்ற எதிர்பார்ப்பு மே 4 அன்று தெரியும். வாக்குகள் பிரிப்பு. தாவேகா மற்றும் நாம் தமிழர் ஆகிய கட்சிகள் இளைஞர்களின் வாக்குகளை பிரிப்பது பெரிய கட்சிகளின் வெற்றியை வாய்ப்பை எப்படி பாதிக்கும் என்ற அலசல் நிச்சயமாக 4ஆம் தேதி இதை பற்றின முழு விவரமும் உங்களுக்கு காணொலியாக வழங்குகிறேன். அடுத்ததாக கள நிலவரம். சவால்களும் புகார்களும். பணம் பறிமுதல். தேர்தல் ஆணையத்தில் சுமார் 1300 கோடி ரூபாய் மதிப்பிலான ரொக்கம் மற்றும் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன. பாதுகாப்பு 1.5 லட்சம் பாதுகாப்பு பணியாளர்கள் மற்றும் சிசிடிவி கண்காணிப்பு வாக்குப்பதிவுகள் இயந்திரங்கள் இவிஎம் காப்பகங்களுக்கு மாற்றம். தமிழகத்தின் அடுத்த 5 ஆண்டுகால ஆட்சியை தீர்மானிக்கப் போவது யார்? மே 4ஆம் தேதி காலை 8 மணி முதல் வாக்கு எண்ணிக்கை தொடங்கி மதியத்திற்கு தமிழகத்திற்கு புதிய முதலமைச்சர் யார் என்பது தெரிந்துவிடும். 2026 தமிழ்நாடு சட்டசபை தேர்தலில் வாக்கு எண்ணிக்கை குறித்து இந்த தேர்தல் ஆணையத்தின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதுவென்றால், தேர்தல் ஆணையத்தின் நடைமுறைப்படி வாக்கு எண்ணிக்கை வரும் மே 4ஆம் தேதி திங்கட்கிழமை பின்வருமாறு அட்டவணையில் துவங்குகின்றது. துவங்கும் நேரம் காலை 8 மணி. தபால் வாக்குகள் முதலில் காலை 8 மணிக்கு தபால் வாக்குகள் எண்ணப்படும். மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களின் வாக்குகள் சுமார் இவிஎம் 30 நிமிடங்களுக்கு பிறகு, அதாவது தபால் வாக்குகள் எண்ணிய பிறகு 30 நிமிடங்களுக்கு பிறகு 8:30 மணி முதல் இவிஎம் இயந்திரங்களின் பதிவான வாக்குகள் எண்ணப்படும். முடிவடையும் நேரம். வாக்கு எண்ணிக்கை முடிந்து அதிகாரப்பூர்வமான இறுதி முடிவுகள் அறிவிக்கப்படும் வரை பணி தொடரும். பொதுவாக அன்று மதியத்திற்குள் பெரும்பாலான தொகுதிகளின் முன்னிலை நிலவரம் முழுமையாக தெரிந்துவிடும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. வாக்கு எண்ணிக்கை மையங்களின் எண்ணிக்கை எத்தனை என்றால், தமிழகம் முழுவதும் மொத்தம் 62 மையங்களில் வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ளது. பாதுகாப்பு ஏற்பாடுகள். வாக்கு எண்ணும் மையங்களில் 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. துணை ராணுவ படையினர் மற்றும் மாநில காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவார்கள். ஒவ்வொரு சுற்றும் முடிவடையும் பின்னர் அந்தந்த தொகுதியில் தேர்தல் நடந்த அலுவலர் முடிவுகள் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும். ஒட்டுமொத்த தேர்தல் நடவடிக்கையும் மே 6ஆம் தேதி 2026க்குள் முழுமையாக நிறைவடைந்தது என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது.
வாக்கு எண்ணிக்கை குறித்து நேரலை தகவல்கள் தேர்தல் ஆணையத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். மேலும் ஊடகங்கள் வாயிலாகவும் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். நிச்சயமாக மே 4 அன்று ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் தமிழ்நாட்டில் இருக்கிறது என்று அனைவராலும் கூறப்படுகின்றது. ஆளுங்கட்சி தொடரட்டும் அல்லது எதிர்க்கட்சி வரட்டும் அல்லது புதிய கட்சிகள் வாய்ப்பு கிடைக்கட்டும், இது எல்லாம் மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருந்துதான் வாக்குகள் செலுத்தப்பட்டு இருக்கின்றது. நிச்சயமாக அது எப்படி என்று மே 4 அன்று நாம் தெரிந்து கொள்ளும். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழா செய்திகள். நன்றி, வணக்கம்.